வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் இடையே உரசல் அதிகரிப்பு. இபிஎஸ் உடனான ஆலோசனைக் கூட்டத்தை புறக்கணித்து சபாநாயகர் அப்பாவு அறையில் அமர்ந்திருந்ததால் சலசலப்பு. ஏன் என்னை சந்திக்கவில்லை என்று செங்கோட்டையனிடம் போய் கேளுங்கள். தனிப்பட்ட பிரச்சனை குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் இடம் இது அல்ல என்று எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அவரை கேட்டதானே தெரியும், என்னை கேட்ட எப்படி தெரியும்? அவரை போய் கேளுங்க சார், நீ அவரை கேளுங்க, ஏன் தவிச்சலும் அவரை கேளுங்க. இதெல்லாம் இங்க கேட்கிற கேள்வி இல்ல. தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை இங்க பேசாதீங்க. எங்களுக்கு நிறைய பேர் வரல, ஏன் வழின்னு கேட்கலாமா? அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே. நடப்பு நிதியாண்டில் வேளாண் துறைக்கு 45,661 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. விவசாயிகளுக்கு கூட்டுறவு பயிர் கடன் வழங்க 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய தவணை தொகை வழங்கிட 1,427 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. 25-26 ஆண்டில் ரூபாய் 17,000 கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்படும். 2025-26 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான ரூபாய் 1,477 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கரும்புக்கு ஊக்கத்தொகை வழங்க 297 கோடி ரூபாய் வேளாண் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு. கரும்புக்கான ஊக்கத்தொகை 215 இருந்து 349 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. 349 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக உயர்த்தி வழங்கப்படும். 35 லட்சம் ஏக்கர் பயிர்களுக்கு காப்பீடு வசதி செய்ய 841 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. இயற்கை சீற்றத்தால் ஏற்படும் வருவாய் இழப்பிற்காக பயிர் காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. நெல் சிறப்பு தொகுப்பு திட்டத்திற்கு 160 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நெல் சாகுபடி பரப்பளவை அதிகரித்து உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடையும் வகையில் பட்ஜெட்டில் அறிவிப்பு. விவசாயிகள் வருமானம் உயர்த்த ஊட்டச்சத்து வேளாண் இயக்கத்திற்கு 125 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. ஊட்டச்சத்து தேவையை உறுதி செய்யும் வகையில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. நீர் ஆதாரத்தை பயன்படுத்த 3 லட்சம் ஏக்கரில் நுண்ணீர் பாசன திட்டம் அமைக்க 1,168 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பாரம்பரிய காய்கறிகளின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் 2,500 ஏக்கரில் சாகுபடி செய்ய சுமார் 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மண் வளத்தினை மேம்படுத்திட மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்திற்கு 142 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. தரிசு நிலங்களை வேளாண் நிலங்களாக மாற்ற 265 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டத்திற்கு சுமார் 36 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 5,000 ஏக்கரில் தென்னை மறுநடவு மற்றும் புத்தாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தகவல். ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம் மொத்தம் ரூபாய் 35 கோடியே 26 லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். $66,000 மலைவாழ் உழவர்கள் பயனடையும் வகையில் வேளாண் இயந்திரம் உள்ளிட்டவை வழங்க 22 கோடியே 80 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு. அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. கலைஞர் கிராம வேளாண் வளர்ச்சி திட்டத்திற்கு 269 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு.
இயற்கை வேளாண்மையை பரவலாக்க 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. ஊராட்சிகளில் சுமார் 9,36,000 உழவர்கள் பயனடையும் வகையில் ரூபாய் 269 கோடியே 50 லட்சம் மாநில நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். நூறு முன்னோடி உழவர்களை ஜப்பான், சீனா, வியட்நாம் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்ல 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நடப்பாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவிப்பு. தங்கள் வயல்களில் செயல்படுத்தும் விதமாக 100 முன்னோடி உழவர்கள் ஜப்பான், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு கண்டுணர் சுற்றுலா அழைத்து செல்லப்படுவர். திமுக ஆட்சியில் குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளை பயிர் காப்பீட்டில் இடம்பெற செய்யவில்லை. சாகுபடி பரப்பை உயர்த்த வேளாண் பட்ஜெட்டில் எந்த திட்டமும் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பொழுது ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளை பாதுகாக்கின்ற விதமாக பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அந்த விவசாயிகளை சேர்க்கப்படும். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இடம்பெற செய்யல. இதனால இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அதுதான் உண்மை. விவசாயிகளை ஏமாற்றுவதில் திராவிட மாடல் அரசினர் வல்லவர்கள் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். வேளாண் நிதிநிலை அறிக்கை என்ற ஒன்றை தயாரித்து பேரவையில் 1.5 மணி நேரம் வாசித்ததே சாதனை என்றும் பேட்டி. முதல் தனி பட்ஜெட் போட்டவர்கள் இன்றைய தினம் 5வது முறையாக வேளாண் பட்ஜெட்டை கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் சட்டமன்றத்திலே வாசித்து சாதனை படைத்திருக்கின்றார்கள். அதுதான் சாதனை. பல துறைகளை ஒன்றிணைத்து அவியல் கூட்டு போல வேளாண் பட்ஜெட்டை உருவாக்கி இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தவறு செய்வதற்கு வசதியான திட்டங்களை தவிர வேளாண் பட்ஜெட்டில் வேறு எதுவும் இல்லை என்றும் விமர்சனம். ஊரக வளர்ச்சித்துறை, பட்டு வளர்ச்சித்துறை, கால்நடைத்துறை, பால்வளத்துறை, கூட்டுறவுத்துறை, மீன்வளத்துறை, வருவாய்த்துறை, தொழில்துறை, மின்சாரத்துறை, நீர்வளத்துறை, பால்வளத்துறை, இப்படின்னு பல துறைகளை ஒன்றாக இணைத்து ஒரு அவியல் கூட்டு மாதிரி ஒரு வேளாண் பட்ஜெட் என்ற ஒரு பட்ஜெட்டை இன்றைக்கு வேளாண் அமைச்சர் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கின்றார். தமிழ்நாடு அரசியல்வாதிகள் தங்களின் திரைப்படங்களை பணத்துக்காக ஹிந்தியில் டப் செய்ய குறிப்பிட்டு ஹிந்தியை எதிர்ப்பது ஏன்? பாலிவுட்டில் இருந்து பணத்தை விரும்பும் அவர்கள் ஏன் ஹிந்தியை ஏற்க மறுக்கின்றனர்? இது எந்த மாதிரியான லாஜிக் என்று ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கேள்வி. మోహన్ గారికి, రెవెన్యూ అధికారులకు, ఇతర పోలీస్ అధికారులకు, మున్సిపల్ అధికారులకు தொழில்நுட்பத்தின் மூலம் மொழி பேதங்களை கடந்து திரைப்படங்கள் பார்க்கப்படுகின்றன. தமிழ் திரைப்படங்கள் ஹிந்தியில் மொழிபெயர்ப்பு செய்வது குறித்த பவன் கல்யாணின் கருத்துக்கு கனிமொழி பதிலடி. ஹிந்தி மொழியை எங்கள் மீது திணிக்காதீர்கள் என்று சொல்வது வேறு மொழியை வெறுக்கின்றோம் என்று அர்த்தமில்லை. தாய்மொழியை தாயை போல் சுயமரியாதையோடு காப்பதற்காகத்தான் என்று பவன் கல்யாணுக்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் பதில். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 65,760 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,220 ரூபாய்க்கும் விற்பனை.
காஞ்சிபுரத்தில் கடந்த 11ஆம் தேதி ரவுடி வசூல் ராஜா கொலை செய்யப்பட்ட வழக்கில் 10 பேர் கைது. கைதானவர்களில் 4 பேருக்கு கை காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதி. திட்டமிட்டபடி வரும் 24, 25ஆம் தேதிகளில் வேலைநிறுத்தம் நடைபெறும் என்று வங்கி சங்கங்கள் ஐக்கிய கூட்டமைப்பு அறிவிப்பு. இந்திய வங்கிகள் சங்கத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து முடிவு. திருச்சி சமயபுரம் அருகே தனியார் கல்லூரி வகுப்பறையில் பேராசிரியை கண்டித்ததை வீடியோ எடுத்த மாணவன். ஆபாசமாக வீடியோ எடுப்பதாக எண்ணி பேராசிரியை திட்டியதால் மனமுடைந்த மாணவன் கல்லூரி மாடியில் இருந்து குதித்து தற்கொலை முயற்சி. கச்சத்தீவில் புனித அந்தோனியார் தேவாலய திருவிழாவின் இறுதி நிகழ்வு கோலாகலம். பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று வழிபாடு. உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபெரோசாபாத்தில் ராணுவ ரகசியங்களை பாகிஸ்தான் உளவு அமைப்புக்கு கொடுத்த ஆயுத ஆலை ஊழியர் கைது. பெண்களை வைத்து மயக்கும் ஹனி டிராப் முறையில் ISI அமைப்பு ரகசியங்களை பெற்றது அம்பலம். மணிப்பூர் மாநிலத்தில் குக்கி அமைப்பினரின் முழு அடைப்பு போராட்டம் வாபஸ். அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தை திரும்ப பெற்றது குக்கி அமைப்பு. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்திற்கான மருத்துவ காப்பீட்டை 10 லட்சமாக உயர்த்த பரிந்துரை. திட்டத்திற்காக வரையறை 70 வயதில் இருந்து 60ஆக குறைக்கவும் நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோரை அழைத்து வர விண்ணில் பாய்ந்தது க்ரூ டிராகன் விண்கலம். தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது. யுக்ரைன் ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டு வர முயற்சித்த டொனால்ட் ட்ரம்ப், மோடி உள்ளிட்டோருக்கு புட்டின் நன்றி. யுக்ரைன் விவகாரத்தை தீர்க்க உதவிய பல நாடுகளின் தலைவர்களுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் பாராட்டு. கனடா நாட்டின் 24வது பிரதமராக மார்க் கார்னி பதவியேற்பு. லிபரல் கட்சிக்குள் எதிர்ப்பு எழுந்த நிலையில் தமது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் ஜஸ்டின் ட்ரூடோ. qui m'ont été confiées. The Prime Minister and the Governor General கர்நாடகாவில் ரீரிலீஸில் சக்கை போடு போடும் புனித் ராஜ்குமாரின் அப்பு திரைப்படம். புனித் மறைந்து 4 ஆண்டுகளாகியும் ரசிகர்கள் திரையரங்கில் வழங்கிய ஆதரவை கண்டு கன்னட திரையுலகம் வியப்பு. பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கோவையில் இன்று பிரம்மாண்டமாக நடைபெறும் ஹாரிஸ் ஜெயராஜின் இசை நிகழ்ச்சி. AI தொழில்நுட்பம் எப்பொழுதும் பயன்படுத்த மாட்டேன் என்று ஹாரிஸ் ஜெயராஜ் திட்டவட்டம்.